விசாக நட்சத்திரக்காரங்க தொழிலில் முன்னேற்றம் வேண்டும், தொழிலில் லாபங்கள் வேண்டும், நினைத்தபடி அனைத்து காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகளை பார்க்கணும். நான் என்ன பண்றது? அப்படின்னா, முருகர் வழிபாடு பண்ணுங்கய்யா. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, இல்லன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு, அப்படியே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த நாட்கள்ல போய் வந்து வழிபாடு பண்ணிட்டு விருப்பப்படுறீங்களோ, அந்த நாட்களில் வந்து முருகர் கோவிலுக்கு போங்க. 6 விளக்குகள் போடுங்க. நல்லெண்ணெய் விளக்கு. முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை போடுங்க. மனமுருக பிரார்த்தனையை செய்யுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, வாழ்க்கையில் வெற்றிகள பார்க்கலாம். முருகர் சன்னதிய 6 சுற்றுக்கள் வலம் வாங்க. இந்த வாரத்துல 10, 12, 14 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலயுமே சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க வேலைகள்ல வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாமே பார்க்கணும். தொழில்ல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படணும். புதுசா வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, மனமகிழ்வு, சந்தோஷம், பொன், பொருள் சேர்க்கைகள் எல்லாம் வரணும். அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று, வியாழக்கிழமை அன்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. வெற்றிலை மாலை போடுங்க. இல்லன்னா துளசி மாலை போடுங்க. இல்லன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் வாங்கி சாற்றுங்கள். 2 நெய் விளக்குகள் போடுங்க. உங்களுடைய பிரார்த்தனைய மனமுருக வேண்டிக்கோங்க. ஆஞ்சநேயர் பாதத்துல வச்சீங்கன்னா, அந்த வெற்றிகளை அள்ளித் தருவார் ஹனுமான். இந்த வாரத்தில் 9, 11, 13, 15 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய அனைத்து காரியங்களுமே வந்து நீங்க சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்க, ஐயா நான் ஒரு ஹோட்டல்லாம் கூட ஒண்ணும் கட்ட வேணாங்க. ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும். அதில பார்த்தீங்கன்னா, வந்து இப்ப இருக்கிற குடும்பத்தில மனமகிழ்வோட சந்தோஷமா இருக்கணும். தொழில்ல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படணும். இல்லங்க நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்த வேலையில வந்து ரொம்ப ஆனந்தமா எல்லா வேலைகளையும் எல்லாமே பார்க்கணும். அப்படின்னா நான் என்ன பண்றது? அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க கொண்டைக்கடலை மாலை போடுங்க. இல்ல வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. மஞ்சள் நிற பூக்களையால வந்து அர்ச்சனைகள் பண்ணுங்க. நெய் விளக்குகள் போடுங்க. இத மாரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அனைத்து குறைகளையுமே தீர்த்து நிவர்த்திகளை செய்து தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 9, 10, 12, 14 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க நினைத்த அனைத்து காரியத்திலுமே சக்சஸ மட்டுமே பார்க்கலாங்க.